அதான் 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 அது ஒரு மஞ்சள் பை கட்டியிருக்கான். அது பக்கத்துல இறங்கும் போது அந்த பையில இருக்கிற மருந்தை மட்டும் எடுத்துக்கல. சரிடா. அதான் அதான் இன்னும் கொஞ்சம் கீழே போங்க, கீழே போங்க. அதான் 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 கை ஏன் நடுங்குது? ஏலே ஏம்ல, ஹலோ இல்ல டாக்டர். ஏலே எதுக்கு உன் கை நடுங்கு? இல்ல உசுரை காப்பாத்துற டாக்டர்ல நீ தைரியமா இருக்கணும்ல. நீ தைரியமா ஊசியே போடல, அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுல. சீக்கிரம் போடு. நான் ஒரு டாக்டர், எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் நிதானத்தை இழக்க கூடாது. ஸ்டடியா தான் இருப்பேன். என் கை நடுங்காத. முருகா, முருகா, அந்த குழந்தை குணமாயிடனா? ஒன்னும் இல்லம்மா, யூ ஓகே. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உங்க டிரைவர். சரியான நேரத்துல வண்டியை மிதிச்சு மதுரைக்கு காரை ஓட்டி இருக்கலன்னா குழந்தையை காப்பாத்திருக்க சான்ஸே இல்லைங்க. என்ன மன்னிச்சிருங்க, குழந்தைக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சோன்னு பயத்துலதான் உங்களை அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அதனால என்ன சார், பாப்பாவை காப்பாத்தினமே அது பத்தாதா? சௌந்தரபாண்டி சார், எங்க கனகவேல் டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. உங்க பொண்ண கண்டிப்பா அப்ராட்க்கு அனுப்புங்க. சீட்டு கிடைக்கிறதுக்கு கனகவேல் சார் நிச்சயமா ஏற்பாடு பண்ணுவாரு. பண செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு செலவானாலும் இவங்க படிக்கட்டும். எல்லா செலவையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இங்கதான் சர்வீஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா மேற்படிப்பு அப்ராட்ல படிச்சுட்டு இங்கே வந்து சர்வீஸ் பண்ணலாமே. குழந்தைக்கு லங்ஸ்ல இருந்த கன்ஜெஷன் முழுசா கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆன்டிபயோட்டிக்ல இருக்கட்டும், அவ்வளவுதான். இப்போ உங்க குழந்தைக்கு நீங்க ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, பாப்பாவுக்கு போடணும். சார், நீங்க பாப்பாவை கொஞ்சம் தூக்கிக்கோங்க. மச்சான், ஒரு வழியா வந்து சேர்ந்தியா? இல்ல, அந்த பாலத்தை சுத்தி வரதுக்கு லேட் ஆயி போச்சுல. உள்ள குழந்தைக்கு எப்படி இருக்கு? நீ வந்து பாரு, உள்ள வா. இதுக்கப்புறம் பாப்பாக்கு நோ இஷ்யூஸ். பாப்பா எப்படி இருக்கு? சண்முகம்,
நீ செஞ்சது ரொம்ப பெரிய சாதனை. ஒரு குழந்தையோட உயிரையே காப்பாத்திருக்க. நீ மட்டும் இல்லனா குழந்தையை காப்பாத்திருக்கவே முடியாது. ஏம்லா நீ இப்படி பரிசு கொடுப்பானா தினமும் 100 குழந்தைய காப்பாத்துவோம்லா. ஏய், குணசேகரன் சார், இவர்தான் என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் சண்முகம். வணக்கம். என் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். நீங்க மட்டும் இல்லனா எங்க குழந்தை எங்களுக்கு இல்ல. ரொம்ப நன்றி சார். ஐயோ சார்வால், நீங்க என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு நான் என்னத்த பெருசா செஞ்சுவிட்டேன். அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, கடவுள் ஒருத்தருக்கு அருள் புரியணும்னா அவரே நேர்ல வரமாட்டாவா, நம்மள மாதிரி மனுஷ ரூபத்துல தானே வருவாரு.